வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரவையை வச்சு ஒரு சிம்பிளான வடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வடை வெளியே ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நான் சொல்கிற இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பரான ரவை வடை கிடைக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த ரவை வடை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இதை வறுக்கலாம் தேவையில்லை, இதை அப்படியே சேர்த்துக்கலாம். 1 கப் ரவை கூட 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தயிர் வேணும்னா சேர்த்துக்கலாம். இது கூட இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைக்கப்ப இன்னும் கொஞ்சம் தயிர் வேணும்னா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதை கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். அப்படிங்கிறப்ப மறுபடியும் கெட்டியாயிரும். அதனால் கொஞ்சம் தனியாகவே இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், கூட கொஞ்சம் தயிர் சேர்த்து இந்த மாதிரி பதத்தில் இருக்க மாதிரி இதை பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இதை அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் வடை ரொம்ப சாஃப்டாக கிடைக்குங்க. வடையோட பதம் பாருங்கள், மாவு உருட்டுனா இந்த மாதிரி உருட்ட வரணும். இந்த அளவுக்கு மாவோட பதம் இருக்கணுங்க. இப்போ இந்த மாவை ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இதை நல்லா வச்சுருங்க. அப்போ தான் வடை ரொம்பவே சாஃப்டாக கிடைக்குங்க. 1/2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இதை நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷமாவது நல்லா பிசையணும். எந்த அளவு பிசைகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வடை ரொம்பவே சாஃப்டாக கிடைக்குங்க. இப்போ இது கூட நம்ம தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மல்லி இலைகளை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் இஞ்சியை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா இது கூட நீங்கள் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க. நான் வெங்காயம் சேர்க்காம தான் செய்ய போகிறேன். வெங்காயம் பிடிச்சவங்க வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பொருள் பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் காட்ட மறந்துட்டேன். கண்டிப்பாக பேக்கிங் சோடா சேர்க்கணுங்க, இல்லாட்டி வடை ரொம்ப ஹார்டாயிரும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா மறக்காமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ வடை நம்ம தட்டி போட்டுடலாங்க. பாருங்கள், வடையை இந்த மாதிரி உருட்டிட்டு இந்த மாதிரி கையை வச்சு அழுத்தி நம்ம எப்போவும் உளுந்த வடை சுடுவோம்ல அந்த மாதிரி நடுவில் ஒரு ஹோல் போட்டு இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இதே மாதிரியே எல்லா வடைகளையும் தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. எண்ணெயை மிதமான சூட்டில் வச்சுட்டு வடை எல்லாத்தையும் போடுங்க. நான் சொன்ன எல்லா பொருட்களையும் இதே அளவில் சேர்த்தா தான் வடை ரொம்ப சாஃப்டாக கிடைக்குங்க. தண்ணிலாம் இந்த வடையில் சேர்க்கக்கூடாது. தயிர்லேயே நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு சுட்டு பாருங்கள். ரொம்பவே வடை சாஃப்டாக கிடைக்குங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு வேக விடலாங்க. இதே மாதிரியே 2 பக்கமும் வடை நல்லா பொன்னிறமாக செவந்து வெந்ததுக்கப்புறமா இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியே பாருங்கள், வடை நல்லா முறுமுறுப்பாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளான ரவை வடை ரெடி ஆயிடுச்சு. இதை குழந்தைகளுக்கு ஈவினிங் டயத்தில் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு ரவை வடை ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.